எத்தனை நல்லவர் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் அமர்வோம். இல்லை பின்னாடி போயிட்டீங்களா? முன்னாடி வாங்க. இப்போ உபவாசம் நான் யாரையும் முழுங்க மாட்டேன். சாப்பிட்ற நல்லா இருந்தால் அதாவது முழுங்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். The book of Proverbs. இன்றைக்கி என்ன டேட்டு? சுகந்தி, இன்றைக்கி என்ன டேட்டு? 20. அங்கே யாரோ 14 சொன்னாங்க. கரெக்டா? தப்பு இல்லையா? ஓகே. நீதிமொழிகள் புஸ்தகம் The book of Proverbs. 22வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Chapter 22. இந்த நீதிமொழிகளில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்றால் அதில் 31 அதிகாரங்கள் இருக்கிறது. The interesting thing about the book of Proverbs is that there are 31 chapters in this book. ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? How many days are there in a month? 31. 31. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அதிகாரம். So for every day there is one chapter. ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு? What date is it today? 22. 22. 22னா எத்தனாவது அதிகாரம் வாசிக்கணும்? 22வது அதிகாரம் வாசிக்கணும். ரைட்டா? We should read the 22nd chapter today. சுகந்தி, யாராவது ஒரு ஆள் கை காட்டுமா? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருங்க இருக்கிறாங்க? அவங்கள ஒரு ஆள் கையை காட்டு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருங்க இருக்கிறாங்க? பேட்சியா? பேட்சியை பிடிக்காதா? சரி, வேறு யார்? எஃப்சி? அந்த அக்கா தான் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிச்சவங்க தானே கேட்டேன். சரி, அந்த அக்கா விட்டு அடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கக்கூடாது சொன்னேன்ல, அது செல்லாது. அதெல்லாம் செல்லா ஓட்டு. அந்த அக்கா உனக்கு பிடிச்சிருக்குதா? ஏன்? உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தமே இருக்காத. ஏன் அந்த அக்கா உனக்கு பிடிச்சிருக்குது? அதான் ஏன்? காசு தருவாங்களா? அதான் என் மூலம் குறைஞ்சி போயிருக்குதா? இப்போ தெரிஞ்சிருச்சு ரகசியம். எம்மூலாம் ஏன் குறையுதுன்னு. ஓ, உனக்கு தானே தராங்களா? இல்லை, நீ எதுக்கு அந்த அக்காவை பிடிக்கும்? சரி, இந்த அண்ணன்மார்கள்லாம் யாரையும் பிடிக்காதா? அவங்கள யாராவது ஒரு ஆள் கை காட்டி பார்ப்போம். பேர் தெரியாதா? பீட்டர் அண்ணாவா? ஏன் அப்படி கொழு நம்மள் பேமா இருக்கிறாரா? எதனால் பிடிக்கும் அவரை? சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா அந்த அண்ணன்? ஓகே. பீட்டர் வாசிங்க. ஸோ நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். When we are reading this chapter, we need to pay attention to one thing. உங்களை எல்லாருக்கும் தெரியும். All of you know. நான் உலகத்திலேருந்து பல பேர் இதை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன். But because many people are watching around the world, I'm giving this advice to them. வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது When we read the Bible, ஏதாவது 2 வருஷம் அப்படியே பாய்ந்து வந்து நம்ம மனசை தொடும். there might be 2 verses that may just jump out and just speak to our spirit. நடந்திருக்குதா? Has anything happened like that? அந்த மாதிரி நடக்கும் பொழுது When that happens, அந்த வசனங்கள் மூலமாக தான் கர்த்தர் நம்முடன் பேசுகிறார். God is speaking to you through those verses. ஸோ அதை அப்படியே குறித்து வைத்துக்கொள்ளணும். So you need to take note of those verses. அதுக்குன்னு இப்போ முதல் வசனம் வாசிக்கிறோம். So we read the first verse. உடனே அது நம்ம மனசை தொட்டுருச்சு. That might touch our spirit. அதோட பைபிளை மூடி வச்சுட்டு You should not just close your Bible. அப்படி செய்யக்கூடாது. You should not do that. முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். You should read the whole chapter. ஏன்னா திடீர்னு கடைசி வசனத்திலையும் கர்த்தர் பேசலாம்ல. Because God might also speak to you at the last chapter. ஸோ முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். You should read the whole chapter. அதில் ஏதாவது எந்தெந்த வசனங்கள் தொடுது உங்களை, Whichever verses touch your spirit, ஒரு பென்சிலை வச்சு அதை அப்படி குறித்து வைத்துக்கொள்ளணும். take a pencil and take note of it. அதுக்கு பிறகு After that, ரெண்டாவது முறையாக வாசிக்கும் பொழுது you read it the second time. அந்த எந்தெந்த வசனங்கள் உங்களை தொட்டுச்சு, Whichever verses spoke to your spirit, அதை மாத்திரம் ஆழமாக தியானம் செய்யணும்.
You need to meditate upon that very deeply. ஓகே, ரெடியா? You ready? பீட்டர் வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஓகே, ஸ்டாப். இப்போ சுகந்தி, ஆங்கிலம் பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்கள ஒரு ஆளை கை காட்டு. அவருக்கு ஆங்கிலம் பைபிள் இருக்குதான்னு கேட்டுக்கோ. அவர் இப்போ தான் பாடியிருக்கார், ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு பாவம். இந்த அக்காமார்கள்லாம் யாரையும் உனக்கு பிடிக்காதா? யார் கை காட்டு. எந்த அக்கா நல்லா அழகாக ஆங்கிலத்தில் வாசிப்பாங்க? சரண்யா அக்காவா? அவங்க நல்லா அழகாக பாட்டு பாடுவாங்க. நல்லா படிப்பாங்களா? இங்கிலீஷ் பைபிளா? ஓகே, 2வது வசனம் இல்லை, முதல் வசனம்தான். 2 மைக்கை கொடுக்காதீங்க. ஓகே. அவர் தமிழில் வாசிக்கணும், அடுத்து இங்கிலீஷில் வாசிக்கணும். 22ஆம் அதிகாரம். தம்பி, நீ முடிச்சிட்டீங்க. அவங்ககிட்ட என்ன இப்போ? A good name is to be chosen rather than great riches, loving favor than silver and gold. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். The rich and the poor have this in common: the Lord is the maker of them all. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். A prudent man foresees evil and hides himself, but the simple pass on and are punished. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். By humility and the fear of the Lord are riches and honor and life. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். Thorns and snares are in the way of the perverse. He who guards his soul will be far from them. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. ஐஸ்வர்யவானும் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The rich rules over the poor, and the borrower is servant to the lender. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். He who sows iniquity will reap sorrow, and the rod of his anger will fail. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். He who has a bountiful eyes will be blessed, for he gives of his bread to the poor. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒழியும். Cast out the scoffer, and contention will leave. Yes, strife and reproach will cease. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். He who loves purity of heart and has grace on his lips, the king will be his friend. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். The eyes of the Lord preserves knowledge, but he overthrows the word of faithless. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையும் பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். The slothful man says, "There is a lion outside, I shall be slain in the streets." பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். The mouth of an immoral woman is a deep pit. He who is abhorred of the Lord will fall there. பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Foolishness is bound up in the heart of a child, but the rod of correction will drive it far from him. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். He who oppresses the poor to increase his riches, and he who gives to the rich will surely come to poverty. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை.
Incline your ear and hear the word of the wise, and apply your heart to my knowledge. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்கம் பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். For it is a pleasant thing if you keep them within you. Let them all be fixed upon your lips. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். So that your trust may be in the Lord, I have instructed you today, even you. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும். Have I not written to you excellent things of counsels and knowledge? ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? இருபத்தி வாசிங்க. That I may make you know the certainty of the words of truth, that you may answer words of truth to those who send to you. ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. For the Lord will plead. இல்லை 22 இங்கிலீஷில். Do not rob the poor because he is poor, nor oppress the afflicted at the gate. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். For the Lord will plead their cause and plunder the soul of those who plunder them. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. Make no friendship with an angry man, and with a furious man do not go. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். Lest you learn his ways and set a snare for your soul. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களின் ஒருவனாகாதே. Do not be one of those who shakes hands in a pledge, one of those who is surety for debts. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. If you have nothing with which to pay, why should he take away your bed from under you? உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. Do not remove the Asian landmark which your fathers have set. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Do you see a man who excels in his work? He will stand before kings. He will not stand before the unknown men. Amen. ஆமென். சுகந்தி, உன் செலெக்ஷன் சூப்பர். அந்த அக்கா இவ்வளோ இனிமையாக படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? டிசம்பர் வந்தால் 5 years. அப்போ நம்ம கொண்டாடணும்னா இந்த 5 வருஷத்தில் இன்றைக்கி தான் உங்கள் குரலே நான் கேட்டிருக்கேன். ஓகே, எத்தனை வசனம்? சந்தோஷ் 8, இளவரசி 7, சுந்தரி 4. துங்கு மூச்சு மாதிரி இருக்கிறாங்களே யார்? ஏமண்டி எத்தனைண்டி? அது எப்படி எத்தனைன்னு எப்படி சொல்கிறது? என்னண்டியா? எண்ணிண்டியா? எண்ணி எண்ணி அது எப்படி தெலுங்கில் சொல்கிறது? மூடுவா? இதான்ப்பா, இதுக்கு தான் அன்று பாபேல்னு கர்த்தர் பேர் வச்சார். எதுக்கு வச்சாரு? பாபேல்னா கன்ஃபியூஷன். பாரு, மூடுன்னா தமிழில் என்ன அர்த்தம்? க்ளோஸ். ஓகே, முடு. கன்னட மொழியில் இங்கே ஒரு பையன் இருப்பான கன்னட மொழி எங்கே? அதுக்கு கன்னடாவில் எப்படி கேட்குறது? எத்தனை? எஸ்லுடு, எஸ்து, எஸ்து, எந்தப்பா எத்தப்பாவா? ఎందు ఎంటో
என்டோ ரைட்டு. ஓகே, நம்ம அப்படி தமிழ்லே இருப்போம்ப்பா. நேபாளியில் கேட்பேனா? நீத்து கித்தனா? ஏது ஹிந்தி இல்லை, கத்தி हजुर எட்டா தீன் தீன் நாத்தனை உங்களுக்கெல்லாம் தெரியுமா நேபாளி? ஓகே, வெரி குட். மந்திரா கத்தி பாஞ்ச் கத்தி கித்தனை குஞ்சே சே பத்தியா பாரு. என்ன நம்ம நேபாளியில் கேட்ட அந்த பிள்ளை கிட்ட அது நம்மகிட்ட தமிழில் பதில் சொல்லு. குஞ்சே ஐ நோ விச் ஒன். ஓகே, இந்த மாதிரி உங்கள் யாவருக்கும் சில வசனங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்குது. அதில் மிக குறிப்பாக 4வது வசனத்தை பாருங்கள். லெட்ஸ் லுக் அட் verse 4. 4வது வசனத்தை கவனிப்போம். Now if you look at verse 4, 4வது வசனத்தை பார்ப்போமானால் it talks about riches, honor and life. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை குறித்து பேசுகிறது. Okay, you want riches in your life. வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? You want people to honor you. மக்கள் உங்களை கனப்படுத்த விரும்புகிறீர்கள் அல்லவா? And you want a good life. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் அல்லவா? What to do? என்ன செய்ய வேண்டும்? The solution is, look at the first part. அதற்கான பரிகாரத்தை முதல் பகுதியில் பாருங்கள். Walk in humility. தாழ்மையாய் நடப்பது. Walk in the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருப்பது. So if you walk in humility and walk in the fear of God, தாழ்மையாக கர்த்தருக்கு பயந்து நடந்தால் God will give you worldly riches that will last. நிலைத்திருக்கும் உலக ஐஸ்வர்யங்களை தேவன் உங்களுக்கு தருவார். See, this not only talks about spiritual blessings. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து மட்டும் சொல்லவில்லை. It also talks about natural blessings. இயற்கையான ஆசீர்வாத வளத்தை குறித்தும் சொல்கிறது. God will bless you with riches. தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை தருவார். Today when some people are blessed with riches, இன்றைக்கு சிலர் ஐஸ்வர்யங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது they'll walk upside down. தலைகீழா நடப்பாங்க. Have you seen them? அவங்கள பார்த்திருக்கீங்களா? You know there is a proverb like this, இப்படி ஒரு பழமொழி உண்டு. that the poor, when they get sudden riches, even in darkness they will hold an umbrella. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் குடைபிடிப்பான். Right? சரிதானா? So to them all the time the sun is shining. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்நேரமும் சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். Nowadays you don't find them carrying umbrella, இந்த நாட்களில் அவர்கள் குடை சுமப்பதை பார்க்க but முடியாது. even in night time they'll wear cooling glass, ஆனால் இரவில் அந்தகாரத்திலும் கண்குளிர் கண்ணாடி போட்டிருப்பார்கள். because the sun is shining in the night time. ஏன் நடுராத்திரியில் உங்களுக்கு சூரியன் கொளுத்தும் வெயில் அடிக்கும். So those are those who don't have true riches. அவர்களிடம் இருப்பது மெய்யான ஐஸ்வர்யம் அல்ல. But true riches God will give you when you are walking humbly before Him. தேவனுக்கு முன்பாக நீங்கள் மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது நிலைத்திருக்கும் உண்மையான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தருளுவார். Then those riches will not kill you. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யங்கள் உங்களை அழித்து விடாது. And you will know how to handle those riches. அந்த ஐஸ்வர்யங்களை எப்படி கையில் வைத்து பரிபாலிக்க வேண்டும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும். You will not misuse the riches for yourself. அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கென்று தகாத விதமாய் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டீர்கள். You will use the riches to help the poor. ஏழை மக்களுக்கு உதவி செய்ய அந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவீர்கள். So always remember one thing. எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். If you are blessed financially, பொருளாதார ரீதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் it is not for you to store up your wealth. எல்லாவற்றையும் உங்களுக்கென்று சொத்துக்களை சேர்த்து குவிப்பதற்கு அல்ல. Keep some that is necessary for you, உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். and also to use the rest to help the poor. மீந்திருப்பதை ஏழைகளுக்கு உதவி செய்ய செலவழிக்க வேண்டும். That is why God is blessing you. அதற்காக தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். One scripture that made a deep impact in me எனக்குள் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம் என்னவென்றால், was the counsel the Lord gave to the Israelites. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனையே ஆகும். He said, I'm going to bless you with a land. அவர் சொல்கிறார், தேசத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவேன். That land is ready made. அந்த தேசம் தயார் நிலையில் ஆயத்தமாய் There காத்திருக்கிறது. are houses there. வீடுகள் அங்கே இருக்கின்றன. There are
gardens there, தோட்டங்கள் அங்கே ஆயத்தமா இருக்கின்றன, plantations are there. ஏற்கனவே விவசாயங்கள் இருக்கின்றன. You don't need to fallow the ground. நீங்கள் நிலத்தை உழ வேண்டியதில்லை, You don't need to build houses. வீடுகளை கட்ட தேவையில்லை. I'm giving you a land rich with goodness. ஏற்கனவே சகல ஐஸ்வர்ய கொழுமை நிறைந்திருக்கும் தேசத்தை உங்களுக்கு நான் ஆயத்தமாய் கொடுக்கிறேன். I'm giving you a rich, fertile land. வளமான ஐஸ்வர்யம் கொழுக்கும் ஒரு பூமியை உங்களுக்கு கொடுக்கிறேன். Flows with milk and honey. ஆலும் தேனும் அது ஓடிக்கொண்டிருக்கும் தேசம். Then God said, பின்பு தேவன் சொன்னார், but when you enter the land, நீ அந்த தேசத்தில் சோந்தரிக்கும் போது, when you are eating and you are feeling so good, அந்த தேசத்தின் பலனை புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது, always remember the poor. எப்போதும் ஏழையை நினைத்துக் கொள்ள வேண்டும். Always remember. எப்போதும் நினைக்க வேண்டும். The poor will be always be within your borders. உன் தேசத்தின் எல்லைகளிலே திக்கற்ற ஏழை பரதேசிகள் இல்லாமல் போவதில்லை. So remember to stretch your hands and give to them. ஆகவே தாராளமாய் உன் கை நீட்டி அவளுக்கு கொடுக்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். That scripture made a deep impact in me. அந்த வசனம் எனக்குள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. You know why? ஏன் தெரியுமா? Because I saw the heart of God. தேவனுடைய இருதயத்தை அதில் நான் கண்டேன். How much His heart cares for the poor people. ஏழை எளிய மக்கள் மேல் எவ்வளவாய் அவர் இருதயம் கரிசனை கொள்கிறது. How much He cares for the underprivileged people. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஸ்லாக்கியமில்லாத மக்கள் மேல் எவ்வளவாய் அவர் உள்ளம் பரிதவிக்கிறது. That is why God said, அதனால் தான் தேவன் சொன்னார், when you celebrate something, ஒரு காரியத்தை நீங்கள் கொண்டாடி மகிழும் போது, don't give a feast to well and good people. ஏற்கனவே ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற பலமான மக்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டாம். Because they will eat well. ஏன் நல்ல சம்பிரமமா சாப்பிடுவாங்க. Sometimes they will curse you. சில நேரங்கள்ல சாப்பிட்டு வயிறு முட்டை சபிச்சிட்டு போயிருவாங்க. I'm sure you have attended weddings. நீங்க கல்யாணம் கட்டாயமா போயிருப்பீங்க. What you yourself do? நீங்களே என்ன செய்றீங்க? Oh, this salt is not enough. உப்பு சரியா இல்லையே, Oh, பத்தலையே. they should have made biryani. பிரியாணில போட்டிருக்கணும். Why they only gave sweets? ஏன் வெறும் இனிப்பு மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க? You yourself have made complaints like that. நீங்களே எத்தனை முறை இப்படி முறுத்திருக்கீங்க. Amen? ஆமென். Why no amen? ஏன் ஆமென் இல்ல? Because you know I'm telling you the truth. நான் உண்மையை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். Right? சரிதானா? Jaya, you have done that, no? Yes or no? Speak louder. Yes. Maria, have you done that? Yes. Santosh, have you done that? Don't just shake the head because I say. Subbu, have you done that? See, all of you have done that. எல்லாரும் அப்படி செய்திருக்கிறோம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, the Lord Jesus Christ gives the counsel. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யோசனை தெரிவிக்கிறார். When you want to give a feast, நீங்கள் விருந்து கொடுக்க வேண்டும் என்று வரும்போது, call the blind, குருடர்களை அழையுங்கள், the deaf, செவிடர்களை the கூப்பிடுங்கள், dumb, ஊமையர்களை, the lame, முடவர்களை, and give them the feast. அவர்களுக்கு விருந்து கொடுத்து மகிழ்வியுங்கள். They who are in lack, குறைவில் திண்டாடுகிறவர்களுக்கு கொடுங்கள். when they eat even that which is not tasty, சுவையில்லாமல் இருக்கிற உணவையும் அவர்கள் சாப்பிடும் போது, they will bless you with all their hearts. மனசார உங்களை ஆசீர்வதிப்பார்கள். They are the poor. ஏழைகளுக்கு கொடுங்கள். So I have made one decision now. ஆகவே இப்பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். The next wedding that's going to take place in my family, என்னுடைய குடும்பத்தில் நடக்க போகிற அடுத்த கல்யாண வைபவத்தில், so I'm telling you right now itself, இப்பொழுதே உங்களுக்கு நான் முன்னமே சொல்லிவிடுகிறேன், so that you will come prepared. நீங்க ஆயத்தமோடு வருவீங்கன்னு நான் நம்புறேன். In my next family wedding, என்னுடைய அடுத்த இல்ல திருமணத்தில் no reception. வரவேற்பே கிடையாது. There will be reception, வரவேற்பு வைபவம் இருக்கும், but not for you. ஆனால் விருந்து உபசாரம் உங்களுக்கல்ல. The reception is for the blind people. வருகிற விருந்து உபசாரம் குருடர்களுக்கும், Reception for the poor people. ஏழை எளியவர்களுக்கும் தான் விருந்து உபசாரம். So I told my family, என் குடும்பத்தாரிடம் so சொல்லியிருக்கிறேன், this is what we will do. இதைத்தான் நாம் செய்ய They வேண்டும். all got shocked. எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். So no reception. ஆகவே விருந்து வரவேற்பு உபசாரம் இல்லை. In the wedding card we will write there, கல்யாண அழைப்புதல்லையே எழுதிடுவோம், no reception. வரவேற்பு உபசாரம் இல்லை. So bring your gifts to the wedding itself. ஆகவே கல்யாண வைபவத்துக்கு வரும்போதே அன்பளிப்புகளை கொண்டு வந்து விடவும். After the wedding,
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் and the groom and the bride, மாப்பிள்ளையும் பெண்ணும் they will drive to the 5 orphanages 5 அநாத இல்லங்களுக்கு போவார்கள். and they will feed the poor in the 5 orphanages. 5 அநாத இல்லங்களில் இருக்கிற ஏழை மக்களுக்கு உணவு This கொடுப்பார்கள். is what we should do. இதைத்தான் நாம் செய்ய See, கடமை. when the orphans eat, அநாதைகள் சாப்பிடும்போது they don't care whether there is salt or pepper. உப்பு இருக்கா மிளகு இருக்கான்னு கவலைப்பட மாட்டாங்க. To them, they want their empty stomach to be filled. அவர்களை பொறுத்த மட்டும் காலி வயிறு நிரம்பினால் போதும். So when they eat to the full, ஆகவே வயிறு முட்டை அவங்க சாப்பிடும் பொழுது with all their hearts, they will lift up their hands and bless you. மனசார 2 கையையும் தூக்கி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. That is much better, அது எவ்வளோ மேல் இல்ல, right? சரிதானே? So remember, நினைவில் கொள்ள வேண்டும். Sugandhi, சுகந்தி, when you get married, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது do it this way. இந்த வழியில செய்யுங்கம்மா, Okay? சரியா? When you getting married? Okay, January, yeah. So, riches comes from God. ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Look at the next word. அடுத்த வசனத்தை பாருங்க. Honor. கணம். Honor includes respect. கணம் என்று சொன்னால் அதற்குள் மதிப்பும் மரியாதையும் உள்ளடக்கம். You want people to respect you. மக்கள் உங்களை மதிக்க விரும்புகிறீர்கள் அல்லவா? Sometimes we try to manufacture that. சில நேரங்களில் நாம அதை உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறோம். When you go somewhere, you expect people to honor you. எங்கேயாவது போகும்பொழுது மக்கள் அங்கே உங்களை கனம் பண்ணும்படி It எதிர்பார்ப்பீர்கள். is in our nature. இது இயல்பாகவே நம்முடைய சுபாவம். We expect to be respected. மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோம். We expect to be honored. கனம் பண்ணப்படும்படி எதிர்பார்ப்போம். We expect to be given the first preference. முதலிடம் நமக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்படி எதிர்பார்க்கிறோம். But look at the counsel of the Lord. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை பாருங்கள். When you go somewhere, எங்கேயாவது நீங்கள் போனால் don't expect all this. அங்கே இதையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். Go and sit right at the back. போய் பின்னால உட்கார சொல்லுகிறார். And then when the person who invited you, அதற்கு பின்பு உங்களை அழைத்திருந்த முக்கிய நபர் when they see you, அவர்கள் உங்களை they பார்க்கும்போது will come running to you உங்களுக்கு ஓடி வருவார். to bring you to the front on the seat of honor. முன் வரிசையிலே கணத்திற்குள் இடத்தில் உங்களை அமர வைக்கும்படி அவரே அழைத்து செல்வார். So many people read that scripture பலர் வசனத்தை படிக்கிறார்கள், and have taken it to their heart. அதை தங்கள் இருதயத்துக்குள் எடுத்துக்கொண்டார்கள். That's why today we go to any meeting, அதனால தான் இன்று எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாருங்கள், you will find most people sitting right at the back. அதிகமான மக்கள் பின்னால தான் உட்கார்ந்திருப்பாங்க. Nobody sits in the front முன்னால யாரும் உட்கார்றதே இல்லை. because they believe and practice the word of Jesus to the last letter. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கடைசி எழுத்து வரைக்கும் அப்படியே நம்பி நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்கள். But you make a mistake. ஆனாலும் ஒரு தவறு. When you sit right at the back, nobody asks you to come to the front. பின்னால உட்கார்ந்திருக்கிற மக்களை பார்த்தாலும் யாரும் முன்னால வாங்கணும் போய் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரதில்லை. See, again this scripture talks about humility. மறுபடியும் இந்த வசனம் மனத்தாழ்மை குறித்து தான் சொல்லுகிறது. So remember, நினைவில் கொள்ள வேண்டும், don't expect to be honored. எல்லா இடத்திலையும் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. Don't expect to be respected. மதிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. Don't expect to be given first preference. நமக்கு முதலிடம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பே இருக்க கூடாது. Rather, you must do one thing. அதற்கு மாறாக ஒன்று செய்யலாம். Seek to be unknown. யாரு கண்களையும் படாமல் அறியப்படாமல் அமர்ந்திருக்க தேடுங்கள். Don't seek for your name to be made mention of. உங்கள் பெயரை சொல்லி பிரபலம் அடையும்படி எதிர்பார்க்க கூடாது. That's living the hidden life. அதுதான் மறைந்து வாழும் வாழ்க்கை. When you do that, இப்படி செய்யும் பட்சத்தில் then honor will come seeking you. கனம் உங்களை தேடி வரும். That honor will truly come from God. அந்த கனம் உண்மையாகவே தேவனிடமிருந்தே வரும். Then God will put your thought in the hearts of others to honor you. அப்பொழுது தேவன் மற்றவருடைய இருதயத்திலே உங்களை கனம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார். Now look at the last word. கடைசி வார்த்தையை பாருங்க. Life. ஜீவனுமாம். Life means fullness of life. ஜீவன் என்றால் பரிபூரண வாழ்க்கையின் நிறைவு. A complete life. ஒரு பூரண முழுமையான வாழ்க்கை. You are well and whole. நீங்கள் நலமும் வளமும் உள்ள முழுமையடைந்திருக்கும் பாக்கியம். Your wife will be blessed. உங்கள் Wife. உங்கள் மனைவி Your ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். husband will be blessed. உங்கள் கணவன் Your ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். children will be blessed. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். All within the borders of your family will be peaceful and blessed. உங்கள் குடும்பத்தின் எல்லைக்குள் அனைத்தும் சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதமாய் நிறைந்திருக்கும். How will you get that? இது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? By walking in the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடப்பதன் மூலம். When you have the fear of God before your eyes, உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இருக்கும் பட்சத்தில், when the fear of God is before your heart,
உங்கள் இருதயத்துக்கு முன்பாக தேவ பயம் இருக்கும்போது then God commands even your enemies to be at peace with you. அப்பொழுது தேவன் உங்கள் சத்துருக்களை உங்களோடு சமாதானமாகும்படி கட்டளையிடுவார். Then like what it says in Psalms 23. அப்பொழுதுதான் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போலவே Even before your enemies, God will prepare banquet for you. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல விருந்தின் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். Some many years ago, அநேக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக the late respected prophet of God, Dr. D.J. Dinakaran, went through a hardship. காலம் சென்ற டாக்டர் தேவ மனுஷன் தீர்க்கதரிசி டிஜே தினகரன் ஐயா அவர்கள் ஒரு கடினமான பாதையில் கடந்து He சென்றார்கள். was criticized and backbited by so many people. அநேகரால் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டு புறம் கூறுதலுக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளானார்கள். So he was so hurt and wounded. மிகுந்த மனக்காயம் மனவேதனைப்பட்டு And those people who spoke bad about him, அவர்களை குறித்து தவறாக பேசினவர்கள் எல்லாரும் nothing evil happened to them. அவங்களுக்கு ஒரு கேடும் வரவில்லை. They all seemed to be good and well. பார்க்கும் பொழுது அவர்கள் நன்றாக வளமாய் வாழ்ந்திருப்பதை போல் தெரிந்தது. If you look at Brother Dinakaran's life, ஆனால் தினகரன் ஐயா அவர்கள் வாழ்க்கையை பார்த்தா he always had so many complications in his body. எப்பொழுதுமே தன் சரீரத்திலே அதிகமான உடல் கோளாறுகளிலே கஷ்டப்பட்டு வந்தார்கள். He had a leg problem. அவர்களுக்கு கால்வலி பிரச்சனை, Both his kidneys failed. இரண்டு சிறுநீரகமும் பழுதடைந்தன, His lungs collapsed. நுரையீரல் பாதிக்கப்பட்டது, And then he had heart attack. இருதய அடைப்பு வந்தது. Head to toe, he had so many problems. உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏராளமான சிரமங்கள், சிக்கல்கள். So one day he prayed unto God with a broken heart. நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒரு நாள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். Said, Lord, ஆண்டவரே, why is it that all those who are persecuting me, they are well and good? என்னை துன்பப்படுத்தி உபாதிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நலமாய் வளமாய் இருப்பது போல் தெரிகிறதே. Look at me, Lord. என்னை பாரும் ஆண்டவரே. So the Lord told him, கர்த்தர் சொன்னார்கள், you know why nothing is happening to them? அவர்களுக்கு ஏன் ஒரு கேடும் வரவில்லை தெரியுமா? Because I am merciful to them. நான் அவர்களுக்கு இரக்கமாயிருக்கிறபடியால் தான். Brother Dinakaran could not understand this theology. இந்த ஒரு இறையியல் உண்மையை தினகரன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. He looked at the Lord and said, please Lord, I don't understand this new theology. ஆண்டவரே, இந்த புதிய இறையியல் கோட்பாடு எனக்கு புரியவில்லையே. So the Lord told him, கர்த்தர் சொன்னார்கள், you know what is their end going to be? அவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும் தெரியுமா? Their end is going to be in the lake of fire. அவர்கள் முடிவு அக்கினியும் கடலிலே தான் பங்கடையும். So I am merciful to them. நான் இந்த அவர்களுக்கு இரக்கமாய் இருக்கிறேன். They are going to end up there forever and forever. என்றென்றைக்கும் உள்ள சதாகாலமும் நிரந்தரமாய் நித்திய ஆக்கினைக்குள் முடிந்து விடுவார்கள். So now I let them enjoy. அதனால் இப்பொழுது அனுபவிக்க விட்டு வைத்திருக்கிறேன். Because forever they are going to be like fried chicken. என்றென்றைக்கும் வறுத்த கோழி போல் பொரிய போகிறபடியினால். But why are you going through hardship? நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பாடுகளை கடக்கிறாய் மகனே? You are going to end up in heaven. பரலோகத்தில் நீ வந்து முடிவாய். I am refining you. நான் உன்னை புடமிட்டு சுத்திகரித்துக் I கொண்டிருக்கிறேன். am purifying you. உன்னை நான் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறேன். So that you will be forever and forever in the land of bliss. என்றென்றைக்கும் பாக்கியம் நிறைந்த தேசத்தில் மகிழ்ந்திருக்கும்படி எப்படி செய்கிறேன்? So this is one way God is preparing a banquet before your enemies. இந்த ஒரு விதமாக தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Then another man of God I knew. எனக்கு தெரிந்த மற்றும் ஒரு தெய்வ மனிதர் உண்டு. He also went through this kind of hardship. இதை போன்ற கஷ்டப்பாடுகளினூடாய் அவர்களும் கடந்து வந்தவர்கள்தான். Man of God, some church leaders were speaking evil about him. சில திருச்சபை தலைவர்கள், தெய்வ மனிதர்கள் இவரை குறித்து மிகவும் தவறாய் அவதூறு They were பேசினார்கள். trying to damage his ministry, எப்படி அவருடைய ஊழியத்தை சேதப்படுத்த விரும்பினார்கள், damage his name, அவருடைய பெயரை கெடுக்க விரும்பினார்கள். brand him as a false to all people. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவரை ஒரு கள்ள போலியான ஊழியராய் முத்திரை குத்திவிட்டார்கள். So that people will not send offerings to that ministry. மக்கள் அந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்காதபடி தடை செய்வதற்காக. So that the ministry will crumple. அதன் மூலம் எப்படியாவது ஊழியம் சிதைந்து குலைந்து விழுந்து விடும். But instead that ministry was growing. அதற்கு மாறாக அந்த ஊழியமோ வளர்ந்து பெருகியது. God was expanding their borders. தேவன் அவர்கள் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே சென்றார். And the finances were coming in. பணம் உள்ளே வந்து குவிந்து கொண்டே இருந்தது. So one day he was praying. ஒரு நாள் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். And about those who are damaging the ministry. ஊழியத்துக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய மக்களை குறித்து ஜெபிக்கும்போது So this man of God cried unto God, இந்த தேவ மனிதர் தேவனை நோக்கி அழுது முறையிட்டார். Lord, when will all that stop? கர்த்தாவே, என்றவைகளெல்லாம் ஓயும். So the Lord told him, கர்த்தர் சொன்னார், it will not stop. இது ஓயாது மகனே, Let it continue. அது தொடரட்டும். But in the midst of that, ஆனால் அதன் மத்தியிலே I'm lifting you up.
நான் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். What I am doing? நான் என்ன செய்கிறேன்? I am preparing a banquet in the midst of your enemies for you. உன் சத்துருக்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். And they are dying of jealousy. அவர்கள் பொறாமையில் வயிறெறிந்தே சாவார்கள். But I am lifting you up and up. நானோ உன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்வேன். So, when you walk in the fear of God, தேவ பயத்தில் நீங்கள் நடக்கும்போது, and when you walk in humility, மனத்தாழ்மையில் நடக்கும்போது, God blesses you with 3 blessings. தேவன் உங்களை 3 ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறார். What are they? அவைகள் எவைகள்? Number 1, முதலாவது enna? Riches. ஐஸ்வர்யம். Number 2, இரண்டாவது honor. மகிமை. Number 3, மூன்றாவது life. ஜீவன். Abundant life. பரிபூர்ண ஜீவன். Not ordinary life. சாதாரண ஜீவன் அல்ல, Abundant life. பரிபூர்ணமான ஜீவன். Number 2, இரண்டாவதாக look at verse 6. 6ஆம் வசனத்தை பாருங்கள். What does verse 6 says? 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Priyadarshini. Train a child in the way he should go, and when he is old, he will not turn from it. Telugu chappu. చిన్న బిడ్డను వచ్చి కరెక్ట్ అయిన దావ వచ్చి మనం నడిపివ్వాలి. Da படிக்கிறதா? ஆஹா. ஏம்மா பைபிளை படிக்கிறியா நீயா இன்டர்பிரட் பண்றியா? తెలుగులో சொல்ல. ஓகே திரும்ப சொல்லுங்க. திரும்ப చెప్పు. ఒక చిన్న బిడ్డకి తను పోవాల్సిన ఆ దావ వచ్చి కరెక్ట్ అయిన దావ నేర్పివ్వాలి. பவுலும் உள்ள வந்துட்டாரா? ஓகே. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Now look at the scripture again. மீண்டும் இந்த வசனத்தை பாருங்க. Train up a child in the way he should go. ஒரு பிள்ளையை அவன் நடக்க வேண்டிய வழியிலே பயிற்றுவித்து நடத்த வேண்டும். So it does not mean a child can grow up in any way he likes. அதனால் அந்த மகன் தான் விரும்புகிற எந்த வழியிலும் நடக்கலாம் என்பதல்ல. See, this is one wrong that most parents are doing today. இன்று உள்ள பெரும்பாலும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு இதுதான் என்பதை கவனியுங்கள். They let their children do anything they like. பிள்ளைகளுடைய இஷ்டம் போல அவர்கள் விரும்புகிறதை செய்ய விட்டு விடுவார்கள். So when you do that, இப்படி நீங்கள் விட்டுவிட்டால் what will be the end of the children? பிள்ளைகளுடைய முடிவு They என்னமாயிருக்கும்? will go in the way of evil. அவர்கள் பொல்லாத வழியில் முன்னேறி விடுவார்கள். That's why we need to set boundaries. அதற்காகத்தான் எல்லைகளை வகுக்க வேண்டும். This is the way you should walk. இந்த வழியில் தான் நீ நடக்க வேண்டும். Not any way. எந்த வழியிலும் அல்ல. This is the way. இதுதான் நடக்க வேண்டிய வழி. In Isaiah chapter 30 verse 21 says, ஏசாயா 30:21 சொல்லுகிறது, you shall hear a word behind your ear saying, this is the way, walk in it. வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று உங்கள் காதுகளுக்கு பிறகே சொல்லும் ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். When you set parameters and rules for your children to walk, உங்கள் பிள்ளைகள் நடப்பதற்கென்று சட்டதிட்டங்களை எல்லைகளை நீங்கள் கட்டுப்பாட்டாய் வைக்கும்போது, then he will not depart from it. அப்பொழுது உங்கள் பிள்ளை அதை விட்டு விலகி போக மாட்டான். You know, for some time I was pondering about my nephew David, என்னுடைய சகோதரின் மகன் டேவிடை குறித்து சில காலம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். because in all our family we all have the great anointing for singing in the Z key. ஏனென்றால் எங்கள் குடும்பத்திலேயே எல்லாருக்குமே ஜெட்கியில் பாடுவதற்காக ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கிறது. No one is very good in singing. பாடுவதில் ஒருவரும் சிறந்தவர்கள் அல்ல. Then how is this boy singing very well? அப்படி இருக்க இந்த தம்பி மட்டும் இவ்வளவு சிறப்பாய் பாட முடிகிறது? I was pondering that for a long time. நெடுங்காலம் இதை சிந்தித்து பார்த்தேன். Then I thought maybe he was blessed. ஒருவேளை இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் போல நினைத்துக் கொண்டேன். But yesterday I found the answer. ஆனால் நேற்று தான் பதிலை கண்டுபிடித்தேன். Yesterday morning he was playing some worship songs. நேற்று காலை சில ஆராதனை பாடல்களை ஒலிக்க விட்டுக் கொண்டிருந்தார். And I recognized one particular song. ஒரு குறிப்பிட்ட பாடலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். So when he came out of his bedroom to make tea, தன்னுடைய படுக்கையிலிருந்து தேநீர் போடும்படி வெளியே வந்த பொழுது, so I was making tea at that time. நான் அப்பொழுது டீ போட்டுக் கொண்டிருந்தேன். So I asked him, நான் கேட்டேன், is that song sung by this particular person? அந்த பாடல் இவங்க பாடின பாட்டு தானான்னு கேட்டேன். He said yes. ஆமா என்று சொன்னார். So I told him, then suddenly I remembered one thing. அப்பொழுதுதான் மனதில் திடீரென்று ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. So I told him, அவரிடத்தில் சொன்னேன், let me tell you one story about that song. அந்த பாடலை குறித்த ஒரு கதையை சொல்லட்டுமா? See, not only I tell you stories, even at home I tell stories. பாருங்க, நான் உங்களுக்கு கதை சொல்றது மட்டும் இல்லை, வீட்டிலையும் கதை சொல்றேன்.
in 1993, I went to Melbourne for ministry. 1993ஆம் ஆண்டு ஊழியத்துக்காக மெல்போர்ன் பட்டணம் So போயிருந்தேன். there was one family from Andhra Pradesh. அந்த இடத்திலே ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த ஒரு குடும்பத்தார் No, இருந்தார்கள். no, sorry, Malayalam, from Kerala. மன்னிக்கவும், கேரளாவிலிருந்து So வந்திருந்தார்கள். they had invited me to do ministry there. அங்கே ஊழியம் செய்வதற்காக அவர்கள் தான் என்னை So அழைத்திருந்தார்கள். they have 2 children. 2 பிள்ளைகள் அவர்களுக்கு. And every morning they will play a music video for the children to worship the Lord. காலைதோறும் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஒரு பாடல் வீடியோவை ஒலிக்க விடுவார்கள். For 1 hour they will play the video. 1 மணி நேரம் அந்த ஆராதனை வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கும். And their 2 daughters will just stand before the TV and they will worship the Lord. அவருடைய 2 மகள்களும் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். So I asked the brother, why are you doing this every day? ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி செய்றீங்கன்னு அந்த சகோதரத்திலே Then கேட்டேன். he told me, அப்பொழுது சொன்னார், ever since they were born, I've been playing this. இந்த பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து இதை நான் இவர்களுக்கு முன்பாக பாடலை ஓட விடுகிறேன். That is why they have become good worship leaders now. அதனால் தான் இப்பொழுது இவர்கள் நல்ல ஆராதனை நடத்தக்கூடியவர்களாக So இருக்கிறார்கள். I thought this is good idea. இது நல்ல யோசனையா So இருக்குது. when I came back, நான் திரும்பி வந்த I பின்பு bought the same video cassette. அதே வீடியோ பாடல் ஆராதனை கேசட்டை வாங்கினேன். David was just a few months old at that time. அப்பொழுது டேவிட் சில மாதம் குழந்தை, He could crawl. தவழ முடியும், அவ்வளவுதான். So every morning when he gets up, காலை தோறும் டேவிட் எழுந்த உடனே we'll carry him before the TV set அவரை தூக்கி கொண்டு போய் டிவி பெட்டிக்கு முன்பாக and வைப்போம். we'll play the video cassette. அந்த ஆராதனை வீடியோ கேசட்டை ஒலிக்க விடுவோம். Not 1 hour. 1 மணி நேரம் அல்ல, He will keep on going and going and going until he falls asleep. தூங்குற வரைக்கும் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். And he will just enjoy it. அப்படியே டேவிட் ரசிப்பார், He will just smile and clap his hands. அப்படியே சிரிப்பார், கைதட்டுவார். So my mother was watching this எங்க அம்மா இதையெல்லாம் கவனித்து and she got a clue. அவங்களுக்கு ஒரு யுக்தி கிடைத்து விட்டது. Whenever she need not carry him, எப்பொழுதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் நினைத்தோமோ, whenever she didn't want to be troubled by him, எப்பொழுது டேவிட் தனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, she will play the tape. உடனே அந்த டேப்பை போட்டு விட்டுருவாங்க. Instantly all his attention will be drawn towards that music video. உடனே டேவிடுடைய கவனம் எல்லாம் அந்த இசை ஆராதனை பாடலுக்கு நேராக ஈர்க்கப்பட்டு விடும். See, when he was a small baby, சிறு குழந்தையா இருக்கும் போதே for hours every day you will be hearing those worship songs. பல மணி நேரங்கள் தினமும் அந்த ஆராதனை பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். See, what was I doing? நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? Training up a child to go. ஒரு பிள்ளை போக வேண்டிய வழியிலே பயிற்றுவித்துக் கொண்டிருந்தேன். And now when he is old, இப்பொழுது வளர்ந்து விட்ட பின்பு he is walking in that way. அந்த வழியிலேயே தப்பாமல் நடக்கிறான். This is how you should train your children. இப்படித்தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவிக்க There வேண்டும். are married people here. இங்கே திருமணமானவர்கள் இருக்கிறீர்கள். Many married watch, oh, he's just coming in right in time. சரியான நேரத்தில் இப்பொழுதுதான் டேவிட் உள்ளே வருகிறார். You shall live for 1000 years. 1000 வருஷம் இருப்ப பண்ணி. But that's too much, no? Okay. So, there are many parents who are watching this program now. அநேக பெற்றோர்கள் நேரலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். There are many parents to be here now. பெற்றோர்களாக போகிறவர்கள் பலர் இங்கு இருக்கிறீர்கள். So train up your child in the way it should go. ஆகவே உங்கள் பிள்ளையை போக வேண்டிய வழியிலே சரியாய் பயிற்றுவியுங்கள். For that sometimes you may need to use the rod. அதற்காக சில நேரங்களிலே நீங்கள் பிரம்பை கையாட வேண்டியது ஏற்படும். If you don't use the rod, பிரம்பை கையாட விட்டால் they will be spoiled. அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள். The scripture says their soul will end up in hell. அவருடைய ஆத்துமா நரகத்தில் அழிந்து விடும் என்று வசனம் எச்சரிக்கிறது. So we need to train up our children in the right way. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நடக்க பழக்குவிக்க வேண்டும். Amen. ஆமென். Just because you use the rod does not mean the parent hates the child. பிரம்பை கையாடுகிறார்கள் என்பதனால் பெற்றோர்கள் குழந்தையை வெறுக்கிறார்கள் என்றில்லை. Look at verse 15. 15ஆம் வசனத்தை பாருங்கள். Foolishness is bound in the heart of a child, but the rod of correction shall drive it far from him. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Amen. ஆமென். Because little children, they don't know right and wrong. சின்ன பிள்ளைங்க நல்லது கெட்டது தெரியாதவங்க. And they are not in the maturity for you to talk logic to them. நீங்கள் அவர்களுக்கு இதுதான் நியாயம் என்று அவங்களிடத்தில் தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சியும் கிடையாது. See, these words are from the Almighty God. இந்த வார்த்தைகள் எல்லாம் சர்வவல்ல தேவனிடமிருந்து வந்தவைகள். He knows the spirit, how it is growing.
ஆவி எப்படி வளருகிறது என்ற உள்ளர்த்தம் அவர் அறிந்தவர். So the Creator is now giving you counsel. சிருஷ்டிகர் இப்பொழுது உங்களுக்கு யோசனை தெரிவிக்கிறார். When children are small, பிள்ளைகள் சிறுவர்களாய் இருக்கும்போதே take the cane and teach them good values. பிரம்பை எடுத்து வாழ்க்கையின் நன்மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். But when they get older, வயது வாழ்ந்து வளர்ந்த பின்பு then you can reason with them. அப்பொழுது அவர்களிடத்தில் நியாயமாய் எடுத்து பேசலாம். Then they can understand. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். But some old people, even reason doesn't work. சில வளர்ந்து பெரியவர்களானாலும் கூட நியாயம் எதுன்னு அவருக்கு புரியாது, வேலைக்காகாது. But you cannot use the cane with old people. அதுக்காக வளர்ந்தவங்க கிட்ட பிரம்பு அடிக்க முடியாதே. Can you? பிரம்பு கையாட முடியுமா? No. முடியாது. If you use a cane, பிரம்பை பயன்படுத்தினால் they'll pull the cane and they'll beat you. பிரம்பை பிடுங்கி உங்களை அடிப்பாங்க. So use discipline. ஒழுக்க கட்டுப்பாட்டை பயன்படுத்த வேண்டும். Bring up children in the way of God. தேவனுடைய வழியில் பிள்ளைகளை வளர்க்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க You know, வேண்டும். good, healthy, strong discipline is very much needed in these last days. இந்த கடைசி நாட்களிலே பலமான கண்டிப்பு மிக்க நல்லாரோக்கியமான ஒழுக்க கண்டிப்பு கட்டாயம் தேவை. Because so much of evil is surrounding our children. அளவுக்கு அதிகமான தீமைகளும் பொல்லாப்பும் பிள்ளைகளை சூழ்ந்து முகாமிட்டு இருக்கின்றன. In your house, you can create an atmosphere of holiness. உங்கள் வீட்டுக்குள் பரிசுத்தத்தையே சுற்றுச்சூழலாய் நீங்கள் உருவாக்கி விடலாம். But when they go to school, ஆனால் பள்ளிவாசலுக்கு போகும்போது it is not a holy atmosphere. பள்ளிக்கூடம் பரிசுத்தமான இடம் இல்லையே. You will meet so many students who come from different backgrounds. வாழ்க்கையின் பல்வேறு பின்னணியத்தை கொண்ட அநேக மாணவர்கள் ஒன்று கூடி And they'll pick up every evil thing they will hear. அவர்கள் காதில் கேட்கக்கூடிய எல்லா தீமையையும் உள்வாங்கிக் கொள்வார்கள். I'll give you one true incident. நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். My older sister has 2 sons. என்னுடைய பெரிய சகோதரிக்கு 2 மகன்கள் உண்டு. So the younger boy was 5 years old. இளைய மகனுக்கு 5 வயது அப்பொழுது. They admitted him into school. பள்ளியிலே சேர்த்தார்கள். So one day he attends school every day. தினமும் அவர் பள்ளி தவறாமல் செல்வார். Then one day during the Sunday school, ஒரு நாள் ஞாயிறு பள்ளியின் போது one girl came running out from the Sunday school crying. ஒரு சிறு பெண் ஞாயிறு பள்ளியிலிருந்து அழுது கொண்டே ஓடி வருகிறாள். And small matter became big problem. சின்ன விஷயம்தான் ஊதி பெருசாக்கிட்டார். So the parents came and complained to me. பெற்றோர்கள் வந்து இடத்தில் புகார் சொன்னார்கள். Your nephew is an evil nephew. உங்க சகோதரியுடைய மகன் ரொம்ப பொல்லாதவன். But if you look at that boy, ஆனா அந்த பையனை நீங்க பாத்தீங்கன்னா, this I'm not saying because he's my nephew. எங்க அக்கா பையன்றதுக்காக நான் சொல்லல. When he is 5 years old, 5 வயதா இருக்கும்போதே he truly looks like an angel. உண்மையாகவே ஒரு தேவதூதனை போலவே இருப்பார். He's very fair அவ்வளவு சிவப்பழகு, with so chubby cheeks, நல்ல கண்ணு அப்படியே பருத்து இருக்கும். and he has such a sweet smile. முகத்திலே ஒரு இன்பமான புன்னகை தவழும். Not only sweet smile, இனிமையான புன்னகை மட்டுமல்ல, you will be surprised to hear what I will say next. அடுத்து சொல்றதை கேட்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. Such a sweet crying. அவ்வளவு இனிமையான அழுகுரல். There's such a great beauty when he cries. அவன் அழும்போது தான் அவ்வளவு அழகு So வெளிப்படும். I like to see that. அதை பார்க்கணும் எனக்கு ரொம்ப So ஆசை. I will go and pinch him மெதுவா போய் கிள்ளி விடுவேன். and he will start to cry. அழ ஆரம்பிச்சிருவான். Oh, there's such a beauty. எவ்வளவு அழகா இருக்கும் அது. But of course his mother doesn't know that I'm the one who's pinching. நான் தான் உன்னை கிள்ளி அழ வச்சேன்னு அம்மாவுக்கு தெரியாதுதான். You please don't go and tell her I said all this. இதெல்லாம் நான் சொன்னேன்னு போய் அம்மா கிட்ட சொல்லிடாதுங்க தயவு செய்து. Till today she doesn't know why her son cries often. அடிக்கடி தன் மகன் ஏன் இவ்வளவு அழுதான் என்று இந்நாள் வரைக்கும் என் சகோதரிக்கு தெரியாது. So that angelic boy அந்த தேவ தூதனை போன்ற ஒரு பையன் had caused a problem. பிரச்சனை உண்டாக்கிட்டான். So the mother was so furious. அந்த பெண்ணுடைய மகள் தாய் ரொம்ப கோபப்பட்டாங்க. She complained. அவங்க வந்து புகார் சொல்றாங்க. Your nephew is a devil. உங்க அக்கா பையன் ஒரு பிசாசு. So naturally we wanted to defend our nephew. இயல்பாகவே அக்கா பையனாச்சே நம்ம வக்காலத்து வாங்கணுமே. But being a church leader, I cannot take sides with anybody. சபை தலைவராக இருக்கும் பொழுது பாரபட்சம் காண்பிக்க முடியாதே. So I have to sit in the center. இப்பொழுது நான் நடுநாயகனாக இருக்க வேண்டும். So I asked her, what's the problem? பிரச்சனை என்னன்னு கேட்டேன். Look at this devil. இந்த பிசாசை பாருங்க. Okay. And that boy standing there with very angelic look on his face. அவனோ தேவதூதனை போல முகத்தோற்றத்தோடு நிற்கிறான். When I look, there's no devil, only angel is there. அவனை பார்த்தா பேய் இல்ல, அங்க தூதன் தான் நிற்கிறான். So, but the mother, the
was so angry with him. ஆனால் அந்த பெண்ணுடைய தாயார் அவன் மேல் அவ்வளவு கோபத்துல So I கொதிக்கிறார். asked her, what's the problem? நான் கேட்டேன், அம்மா என்னதாம்மா பிரச்சனை? This boy has used a filthy, foul word at my daughter. இந்த பையன் என் மகளை ஒரு அருவருப்பான கெட்ட வார்த்தை சொல்லி So I திட்டிட்டான். asked, how can this little angel say such things? இந்த குட்டி தேவதூதனை போல இருக்கிற எப்படிங்க இந்த மாதிரிலாம் பேசுவான்னு So கேட்டேன். when the mother told me what was the word, அந்த வார்த்தை என்ன என்று தாய் சொன்னபோது naturally I was upset. இயல்பாகவே எனக்குள்ளே கோபம் வந்து So விட்டது. I apologized to the mother, தாயிடத்தில் வருந்தினேன். sent everybody, after everybody had left, எல்லாரையும் அனுப்பி எல்லாரும் போனதுக்கு I அப்புறம் called this boy, இவனை கூப்பிட்டேன். made him stand on a table. ஒரு மேஜையின் மேல் நிற்க வைத்தேன். I took the cane. பிரம்பு எடுத்தேன். So where did you learn this word? எங்க இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டாய்? So he kept quiet, அமைதியா இருந்தான். very stubborn. ரொம்ப பிடிவாதம். Not so much stubborn, just quiet. அவ்வளவு பிடிவாதம் சொல்ல முடியாது, அமைதியா இருக்கிறான். Why did you say this word? ஏன் இந்த வார்த்தையை சொன்னாய்? And he kept quiet. அவன் அமைதியாவே இருந்தான். This time was no angel. இந்த முறை தேவதூதனாக இல்லை. So I kept on beating him several times. பல முறை அடித்தேன். He's a very strong boy. ரொம்ப பலசாலி பாருங்க. No matter how much I beat, எவ்வளவு அடிச்சாலும் சரி never cried. ஆள் அழவே இல்ல. Steady and strong. அவ்வளவு நிதானமா பலமாய் உறுதியா இருக்கிறார். Oh, I said, oh, you're so strong. ஓ அவ்வளவு உள்மத்த உனக்கு. The leg became red with the cane marks, பிரம்படியினால் கால் தழும்பு சிவப்பாகி விட்டது. but he was steady. அவர் நிதானம் உறுதி குலையல. Only the eyes began to turn red. கண்கள் தான் சிவப்பேறி கொண்டிருந்தன. Then after some time he started crying. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். But he would not tell me why he said those words. ஏன் அந்த வார்த்தைகளை பேசுறான் என்ற காரணத்தை மட்டும் சொல்லவே இல்லை. After half an hour of beating, அரை மணி நேரம் அடிச்சதுக்கு அப்புறம் then he confessed. அப்புறம் அறிக்கையிட்டான். He said, I don't know what it means. அதனுடைய அர்த்தமே எனக்கு தெரியாதேன்னு சொன்னான். I heard it from my classmate. என்னுடைய சக மாணவன் சொல்ல கேட்டேன். My sister and her husband was shocked. என்னுடைய சகோதரி அவருடைய கணவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். Because in our family nobody uses such filthy words. ஏனென்றால் எங்க குடும்பத்துல யாருமே அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதே So இல்லை. where did he pick it up? எங்க இருந்து ஆள் இதை வாங்கிட்டு வந்தாரு? From the kindergarten. போய் அந்த பால்வாடியில. In the same manner, அதே விதமாகத்தான் your home can be clean. உங்கள் வீடு சுகாதார தூய்மையோடு இருக்கலாம். Your home can be a prayerful atmosphere. உங்கள் வீடு ஜெப சூழ்நிலையினால் சூழப்பட்டு இருக்கலாம். Your children are going to public schools. ஆனால் உங்கள் பிள்ளைகள் பொதுவான பள்ளிக்கல்லவா So போகிறார்கள். what will they learn there? அங்க அவங்க என்ன கற்றுக்கொள்வார்கள்? So that is why train up a child in the way he should go. அதிநிமித்தமாக தான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி பயிற்றுவிக்க வேண்டும். Then they will not spoil in the end. அப்பொழுதுதான் அவருடைய முடிவு காலத்தில் கெட்டு போக மாட்டார்கள். Finally, look at verse 29. கடைசியா 29வது வசனத்தை பாருங்க. Sundari, since you are looking at my face with great eagerness that you want to read, என் முகத்தை ரொம்ப ஆவலோடு பார்க்கறத பார்த்தா சுந்தரி அக்கா படிக்கணும்ன்ற மாதிரி தெரியுது. please read. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Look at a man diligent in his business. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிற ஒரு மனுஷனை பாருங்கள். No, look, pay attention to that scripture. வசனத்தை கவனமா உன்னிப்பா பாருங்க. Look at a man diligent in his business. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நோக்கி பாருங்கள். It actually in the original language it means look at a man who's very, very hard working. மூல பாஷையிலே மிக மிக கடின உழைப்பாளியாய் இருக்கிற ஒரு மனிதனை நோக்கி பார்க்கும்படி சொல்கிறது. A very hard working person. கடினமாய் உழைக்கக்கூடிய ஒருவர். A man who's very serious about his work. தன்னுடைய வேலையை குறித்து மிகுந்த கருத்தாளமிக்க ஒருவர். Look at him. அவரை பாருங்க. He will stand before kings. அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Which means he will get promotion one after another after another. அப்படி என்றால் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த உயர்வுகளை அடைந்து கொண்டே இருப்பான். Because he's a hard working person. ஏன் அவன் கடினமாய் உழைக்கும் ஒருவன். But the opposite is true for the lazy person. அப்படியே சோம்பேறியா இருக்கிறவர்களுக்கு இதனுடைய எதிர்ப்பதம் தான் உண்மையாய் A நடக்கும். lazy person, a slothful person will never get any promotion. அசதியும் சோம்பலுமான ஒருவர் உயர்வடைய வாய்ப்பே இல்லை. Early this year, our Prime Minister Modi ji made an announcement. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்முடைய பிரதம மந்திரி மோடிஜி ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். He is going to change the system of giving bonuses.
அவர் மக்களுக்கு போனஸ் தொகை கொடுக்கும் வழிமுறையை மாற்றியமைக்க போகிறதாக சொன்னார். No more they are going to give automatic bonus to all employees. இனி அரசு வேலையாட்கள் பணியாளர்கள் எல்லாருக்குமே தானாக கூடுதல் போனஸ் கிடைக்கும் வழிவகை இயங்காது. Now they will give bonus only to those who are working hard. கடினமாய் உழைத்து அவரவர் செயல்திறனை வெளிப்படுத்துவதற்கு மட்டும் அதற்கேற்றபடி போனஸ் கொடுக்கப்படும். You all know very well, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், government employees, most of them don't come to work on time. அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் அதிகமானவர் சரியான நேரத்துக்கு கூட வேலைக்கு வர மாட்டாங்க. All this will be taken account. இதெல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். So they all are going to install attendance machine just like what we have. ஆகவே நம்முடைய நிறுவனத்தில் வருகை பதிவேட்டுக்காக இயந்திரம் இருப்பது போல் அவர்களுக்கும் ஒரு இயந்திரம் பொருத்தப்படும். Bonus will be only based and given to those who are hard working people. கடினமாய் வேலை செய்கிற உழைப்பாளிகளை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் மட்டும்தான் கூடுதல் போனஸ் கொடுக்கப்படும். This is what this scripture says. வசனம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. And not only you will get riches, promotion, உயர்வுகளும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் will be lifted very high up. எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்படுவீர்கள். Kings are not only leaders of the land, ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது தேசத்தின் தலைவர்கள் மட்டுமல்ல, but also high authorities in a company. ஒரு நிறுவனத்திலே உயர்ந்த பொறுப்பில் பதவிக்கும் அதிகாரிகளையும் குறிக்கும். It also includes those who are government leaders. அரசாங்க தலைவர்களும் இதற்குள் அடக்கமே. 3 years ago, I went to speak at a city in the US called Charlotte. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷார்லட் என்ற ஒரு பட்டணத்திலே பிரசங்கிக்கும்படி 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றிருந்தேன். Have you all heard of Dr. Billy Graham? டாக்டர் பில்லி கிரஹாம் குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Everybody? எல்லாரும். He is one of the greatest men of God on this world. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த தெய்வ மனிதர் ஒருவர் அவர். So Charlotte is his hometown. ஷார்லட் அவருடைய சொந்த ஊர். So after finishing the meeting, கூட்டம் முடித்த பின்பு now the pastor is going to drive me back to the airport. இப்பொழுது அந்த போதகர் என்னை விமான நிலையத்துக்கு கொண்டு போய் விட So the போகிறார். pastor asked me a question. அந்த பாஸ்டர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். Would you like to visit Billy Graham's library? பில்லி கிரஹாமுடைய நூலகத்தை பார்க்க விரும்புகிறீர்களா? I said, we don't have time, pastor. நேரம் இல்லையே பாஸ்டர் என்று I சொன்னேன். said, don't worry, it's along the airport. கவலைப்படாதுங்க, அது விமான நிலையம் போகிற வழியில் தான் இருக்கு. So okay. சரி என்றேன். So I went to see this library. இந்த நூலகத்தை பார்க்க சென்றேன். It is about the life of Dr. Billy Graham. டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நூலகம். You know, he started his life as a farmer. ஒரு விவசாயியாக வாழ்க்கையை துவங்கினவர். His parents were farmers. அவருடைய பெற்றோர்களும் விவசாயிகள் தான். He was born in a very poor family. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். So he helped his parents to do farming. விவசாயத்தில் வயலில் வேலை செய்து பெற்றோருக்கு உதவி செய்வார். So when you enter into the library, நூலக வாசலுக்குள் நுழையும் போதே on the right side they have made a stable. வலது பக்கம் ஒரு அந்த மாட்டு கொட்டகை போல் இருக்கும். And there is one electronic cow. அங்கே ஒரு மின்னணு பசு இருக்கும். And there's straws and all kinds of wood that will depict like how a stable looks like. ஒரு மாட்டு தொழுவம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காண்பிக்கக்கூடிய வைக்கோல், மரம் போன்ற அமைப்புகள் அப்படியே இருந்தன. And there is a story about Billy Graham. பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கை சரிதம் சித்தரிக்கப்பட்டிருந்தது. How he started his life. எப்படி தன் வாழ்நாளை தொடங்கினார். And all along the museum, அந்த அருங்காட்சியகம் முழுவதுமாக see about how his life developed from stages. பல்வேறு கட்டங்களிலே அவருடைய வாழ்க்கை எப்படி தொடர் சீராய் வளர்ந்து பெருகியது என்ற மேம்பாட்டை சித்தரித்திருந்தார். And on one set of the stadium, அந்த அரங்கத்தின் ஒரு பகுதியிலே, so that is the main hall. அதுதான் பிரதான கூடம். From one end of the ceiling up to the other end of the ceiling, அந்த மேற்கூரையின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டுமாக, just like we have all these flags around here, நம்மை சுற்றிலும் இங்கே இந்த வண்ண கொடிகள் இருப்பது போல் there were pictures of Billy Graham meeting with various kings, presidents, prime ministers. பன்னாட்டு ராஜாக்கள், ஜனாதிபதிகள், அதிபர் தலைவர்களை இந்த பில்லி கிரஹாம் நேரில் சென்று சந்தித்த படங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. Almost every country that he goes to preach, ஏறக்குறைய அவர் பிரசங்கிக்க போகிற ஒவ்வொரு நாட்டிலும் he is invited to meet with the presidents. அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்திக்கும்படி அவர் அழைக்கப்படுவார்கள். He doesn't initiate the invitation. அவராக அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று முயற்சி எடுத்ததில்லை. They invite him. அவர்களாக வருந்தி இவரை அழைப்பார்கள். And they will ask him to pray for them. தங்களுக்காக இவர் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்வார்கள். They will ask him for divine counsels. தெய்வீக ஆலோசனையை இவர்களிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். Every country, எல்லா நாடுகளும்
kings and queens and prime ministers and presidents. பன்னாட்டு ராஜாக்கள், மகாராணிகள், ஜனாதிபதிகள், அதிபர்கள், தலைவர்கள். So I was standing there and just looking from one end to another end. அங்கே நின்று கொண்டு ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அப்படியே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது And this scripture came to my mind. இந்த வசனம் தான் என் மனதில் வந்தது. He shall not stand before mere men, but he will stand before kings. அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். So if this blessing can be for Billy Graham, it can also be for you. இந்த ஆசீர்வாதம் பில்லி கிரஹாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் இது உங்களுக்கும் கிடைக்கும். Amen. ஆமென். How many of you don't believe that? எத்தனை பேர் இதை நம்பல? Every one of you believe? எல்லாரும் நம்புறீங்களா? Okay, let's stand up for a word of prayer now. ஜெபத்திற்காக எழுந்து நிற்போமா? என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகழிடமே ஆராதனை உமக்கே பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா கரங்களை வெட்டி பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா ராஜாவும் மாளிகையில் ரப்பகளாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜாவும் மாளிகையில் ரப்பகளாய் அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் ராஜாவும் மாளிகையில் இயேசு ராஜாவும் மாளிகையில் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு Come on, lift up your holy hands. பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா பரிசுத்தரே பரிசுத்தரே சொல்லுவோம் பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா பரிசுத்தரே
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. என்னை உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை. Come on, forget about yourselves. பரிசுத்தரே, உங்களை மெய் மறந்து அவரை தொழுது கொள்வோம். பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. மெய் மறந்தவரை தொழுது கொள்வோம். Forget about yourselves right now and just worship the Lord. உங்களை நீங்களே மறந்து தேவனை தொழுது கொள்வோம். Forget about yourselves. Focus on the Lord and worship Him. பரிசுத்தரே, 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 அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. உன்னதரே, உயர்ந்தவரே, எங்கள் உன்னதரே, உயர்ந்தவரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் பலியானீரே, ஆராதனை உமக்கே. எங்கள் பரிகாரியே, எங்கள் பலியானீரே, ஆராதனை. Come on, lift up your heart. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. தாழ்மையில் நிறைந்தவரே, என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரே,
happening in many homes who are watching it right now. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற அநேக வீடுகளிலே இது நடந்து All கொண்டிருக்கிறது. the swords of the Spirit are coming down. ஆவியின் பட்டயங்கள் இறங்கி வந்து They are கொண்டிருக்கின்றன. giving you swords of the Spirit. ஆவியின் பட்டயங்களை உங்களுக்கு Thank you, கையளிக்கிறார்கள். Lord Jesus. இயேசுவே நன்றி இயேசுவே. Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, you said a mighty anointing will come upon them. நீர் சொன்னீரே உங்கள் இறங்கி வரும்போது A mighty anointing will come upon them. ஒரு வல்லமையான அபிஷேகம் இறங்கி வரும். Now I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். let that anointing fall. இப்பொழுது ஒரு பலமான வல்ல அபிஷேகம், Let that anointing fall. அந்த அபிஷேகம் இறங்குவதாக. Let the mighty anointing வல்லமையான அந்த அபிஷேகம் that they have never ஊற்றப்படுவதாக. experienced before. இதற்கு முன்பு ஒருபோதும் அனுபவித்திராத வகையில் A powerful ஊற்றப்படுவதாக. anointing அந்த வல்லமையான அபிஷேகம் in the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே Oh, the windows of heaven have been opened now. இப்பொழுது பரலோகத்தின் பலகணிகள் திறந்திருக்கின்றன. The windows of heaven are open. பரலோகத்தின் பலகணிகள் திறந்து விட்டன. The glory of God is shining upon you. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Lift up your eyes and see the glory. உங்கள் கண்களை ஏறெடுத்து மகிமையை காணுங்கள். Lift up your eyes and see the glory. கண்களை ஏறெடுத்து மகிமையை பாருங்கள். Open your eyes and see the glory. உங்கள் கண்களை திறந்த அந்த மகிமையை பாருங்கள். Thank you, God. உமக்கு நன்றி தேவனே. Thank you, God. நன்றி தேவா. Lift up your eyes and see the glory. கண்களை ஏறெடுத்து மகிமையை பாருங்கள். Thank you, wonderful God. அதிசய தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, thank you, God. நன்றி தேவா. Oh, I see the will of Ezekiel in our midst right now. வழியின் சட்டங்களை இப்பொழுது நம்ம எசேக்கியேலின் சக்கரத்தின் மத்தியிலே நான் Thank you, Lord Jesus. Oh, the will of Ezekiel is in our midst now. எசேக்கியேலின் சக்கரம் The மத்தியிலே will of வருகிறது. Ezekiel. எசேக்கியேலின் சக்கரம். Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. The will flies to heaven. பரலோகத்துக்குள் நீர் எடுத்துக் It கொள்ளப்படுகிறீர்கள். flies to different places. பல இடங்களுக்கு போகிறீர்கள். Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. Get ready. ஆயத்தமாகுங்கள். Get ready to be caught up. ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தப்படுங்கள். Get ready to be caught up. ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தப்படுங்கள். Get ready to be caught up. ஆவியில் எடுத்துச் செல்லப்பட The ஆயத்தப்படுங்கள். will has come for you. இப்பொழுது உங்கள் மேல இந்த உங்களுக்காக இந்த சக்கரம் இறங்கி வந்திருக்கிறது. The will has come for you. இந்த சக்கரம் உங்களுக்காகவே இறங்கி வந்திருக்கிறது. Thank you, God. நன்றி தேவா. In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் Lord, I pray now. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Let their souls be caught up to heaven. உம்முடைய உங்கள் ஆத்துமா இப்பொழுது பரலோகத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவதாக. Let their souls be caught up. உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படட்டும். Let their souls be caught up. இங்க இருக்கிற உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படுவதாக. And they be translated to heaven now. இப்பொழுது இவர்கள் பரலோகத்துக்குள்ளாய் எடுத்துக் கொள்ளப்படுவார்களாக. Let them see your glory. உம்முடைய மகிமை இவர்கள் தரிசிப்பார்களாக. Let them walk in your glory. உம்முடைய மகிமை இவர்கள் பிரவாகிப்பார்களாக. Let them dwell in your holy place. இப்பொழுதும் இவர்கள் தங்கள் உம்முடைய பரிசுத்தத்துக்குள் வருவார்களாக. Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. What I am saying now இப்பொழுது நான் என்ன பார்க்கிறேன் is என்றால், taking place in many homes around the whole world. உலகம் முழுவதும் அநேக வீடுகளிலே இப்பொழுது நான் சொல்வது நடந்து கொண்டிருக்கிறது. Many of you are seeing the Saint Elijah visiting your home. உங்களிலே அநேகருடைய வீடுகளுக்கு எலியா தீர்க்கதரிசி வந்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். You are seeing a very aged man with shining white garment standing in your house. ஒரு பிரகாசிக்கும் வெண்ணங்கி தரித்தவராய் ஒரு பழங்கால தேவ மனிதர் உங்கள் வீட்டில் நிற்பதை பார்க்கிறீர்கள். Oh, you are wondering who is there. இவர் யாரோ என்று அதிசயிக்கிறீர்கள். It is none other than the Saint Elijah. அது எலியா தீர்க்கதரிசி தானே ஒழிய வேறெவரும் அல்ல. Thank you, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி அப்பா. He has come to impart his last day's anointing. இந்த கடைசி நாட்களின் அபிஷேகத்தை உங்களுக்குள் புகுத்தும்படி வந்திருக்கிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Come on, receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Open your heart. உங்கள் இருதயத்தை திறங்கள். Open your heart. இதயத்தை திறங்கள். Open your mind. வாய் விரிவாய் திறங்கள். To receive it now. இப்பொழுது
பரிசுத்தரே 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 அப்பா அப்பா நீ பரிசுத்தரே எங்களனே என் கோட்டையே ஆராதனை உமக்கு Thank you, wonderful God. அதிசய தேவனுக்கு நன்றி அப்பா. கோட்டையே I see this phenomena taking place all over the world at the same time right now. இப்பொழுது உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இதே காரியம் இப்பொழுது நடப்பதை பார்க்கிறேன். The glory of God is manifesting in your homes. உங்கள் வீடுகளில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. You and your children are powerfully anointed right now. இப்பொழுதும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டுக் And you கொண்டிருக்கிறீர்கள். see the glory of God coming down and filling your home. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து உங்கள் வீடுகளை நிரப்புவதை பார்க்கிறீர்கள். Don't control yourselves. உங்களை நீங்களே அடக்கி கட்டுப்படுத்தாதீர்கள். Let it go. முழுவதுமாய் உங்களை விட்டுக் கொடுத்து விடுங்கள். Let the Holy Spirit fill you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுவதும் ஆட்கொண்டு நடத்தட்டும். Let the Spirit of the glory fill you. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. Thank you, wonderful God. அதிசய தேவனுக்கு நன்றி Thank ஆண்டவரே. you, God. நன்றி தேவா. Come on, my dear sons. என் அன்பு மகன் Open your heart. இதயத்தை திறங்கள். Open your heart to receive. உங்கள் இதயத்தை திறந்து பெற்றுக்கொள்ளுங்கள். You will get it. You will get it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா பரிசுத்தரே 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 Worship Him. Worship. ஆண்டவரை ஆராதியுங்கள். Worship. ஆராதியுங்கள். Worship. ஆராதித்துக் கொண்டே இருங்கள். Worship the King of Glory. மகிமையின் ராஜாவை ஆராதியுங்கள். Don't நிறுத்த வேண்டாம். Don't stop. நிறுத்தாதீர்கள். Oh, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவே. The glory of God is coming all over மகிமை you. இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. The glory of God is entering inside you. மகிமை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. Forget about yourself உங்களையே மறந்து விடுங்கள். and just worship. மகிமை A mighty presence is coming all over you. வல்லமையான ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள் ஊடுருவுகிறது. Mighty presence is coming all over you. உங்கள் மேல் முழுவதும் வல்லமையான தேவ பிரசன்னம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பா அப்பா பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா பரிசுத்தரே 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 Amen. 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 பரிசுத்தரை worship பண்ணுங்க. Worship the Holy One. பரிசுத்தரை ஆராதியுங்கள். Worship the Holy One. பரிசுத்தரை ஆராதியுங்கள். Worship the Holy One. பரிசுத்தரை ஆராதியுங்கள். பரிசுத்தரே பரிசுத்தரே உங்களுக்கு தான். A wonderful phenomenon is taking place all over the world right now. உலகம் முழுவதும் இப்பொழுது மகா அதிசயமான ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The spirit of Elijah is manifesting all over the world. எலியாவின் ஆவி உலகம் முழுவதும் இப்பொழுது வெளிப்பட்டுக்
கொண்டிருக்கிறது. In the east, from the east to the west. கிழக்கிலும் மேற்கிலும். In many homes you are seeing the glory of God appearing now. அநேக தங்கள் வீடுகளில் தேவனுடைய மகிமை இப்பொழுது தோன்றுகிறதை காண்கிறீர்கள். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தம் உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, பரிசுத்தமே உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, பரிசுத்தமே உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீ பரிசுத்தரே. அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், பரிசுத்தமே உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், பரிசுத்தமே உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, பரிசுத்தமே உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, பரிசுத்தமே உமக்கே. Come on, lift up your hands. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. One more time. பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா அப்பா, நீர் பரிசுத்தரே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதிஸ், பரிசுத்தமே உமக்கே.
பரிசுத்தரே 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 அப்பா அப்பா நீர் பரிசுத்தரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே பரிசுத்தரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பரிசுத்தரே என்னை ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பரிசுத்தரே Come on, lift up your holy hands. பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா நீ பரிசுத்தரே 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 அப்பா அப்பா நீர் பரிசுத்தரே உன்னதரே உயர்ந்தவரே என்றும் உன்னதரே உயர்ந்தவரே பரிகாரியே எங்கள் பலியானீரே எங்கள் பரிகாரியே Lift up your holy hands. Holy, holy, holy. Holy, தாழ்மையிலே நினைத்தவரே தாழ்மையிலே நினைத்தவரே பரிசுத்தரே என்னை மாற்றினீரே பரிசுத்தமே உமக்கே மாற்றினீரே பரிசுத்தமே உமக்கே Come on everybody, lift up your holy hands. Holy,
பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா அப்பா Let's kneel down right now. இப்போது முழங்கால் படியிடுவோமா? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். O King, I will dwell in your palace day and night. ராஜாவே, உம்முடைய மாளிகையில் இரவும் பகலும் நான் அமர்ந்திருப்பேன். I will praise you and take joy in it. உம்மை துதிப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவேன். And all my sorrows will flee away. துக்கமெல்லாம் பறந்தோடி போகும். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா கரங்களை வெட்டி ராஜா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். Come on, lift up your hands and give thanks to God for all the wonderful things God has done for you right now. உங்கள் கரங்களை நன்றாய் உயர்த்தி தேவன் இப்பொழுது செய்த எல்லா அதிசயமான காரியங்களுக்காக மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்கள். The Lord poured out a mighty blessings, anointing right now. ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தின் பலத்த அபிஷேகத்தை தேவன் இப்பொழுது ஊற்றி இருக்கிறார். And you receive it in your heart. உங்கள் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் அதை பெற்றுக் You கொண்டிருக்கிறீர்கள். receive it in your body. உங்கள் சரீரத்துக்குள் அதை பெற்றுக் கொண்டீர்கள். An indescribable joy came and filled you. வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாத பெரும் மகிழ்ச்சி வந்து உங்களை நிரப்பி இருக்கிறது. Your spiritual eyes were open and you saw visions of glory. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் மகிமையான தரிசனங்களை கண்டீர்கள். You even saw the bright glory light from heaven. பரலோகத்தில் இருந்த மகிமையான அந்த பேரொளி பிரகாசத்தையும் கண்டீர்கள். And you saw the saint Elijah coming and standing by you. எலியா தீர்க்கதரிசி உங்கள் அருகே வந்து நிற்பதை கண்டீர்கள். Even you saw him standing in your house. உங்கள் வீடுகளுக்குள்ளேயும் அவர் வந்து நிற்பதை கண்டீர்கள். Come on, everybody, lift up your holy hand எல்லாரும் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். and give thanks to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Give thanks to God for the wonderful anointing you have received. நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயமான ஆச்சரிய அபிஷேகத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Come on, don't keep quiet. யாரும் வாய் மூடி சும்மா இருக்காதீர்கள். Open your mouth and give thanks. வாயை விரிவாய் திறந்து நன்றி செலுத்துங்கள். The King of glory has pleased him to bless his people. மகிமையின் ராஜா தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதிலே அகமகிழ்ந்து பிரியப்படுகிறார். He has begun to pour out the new birth anointing. ஒரு புதிய பிறப்பின் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவதற்கு அவர் முடிவெடுத்து விட்டார். Again, this is just a foretaste. மீண்டுமாக சொல்கிறேன், இது வெறும் ஒன்று சீதான். I still see many people watching this from their homes. Your house is flooded with the glory light. வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் மகிமையான பேரொளி வெளிச்சத்தால் உங்கள் வீடு அப்படியே நிரம்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை நான் இன்னும் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். It's like a liquid oil of golden glory spewed all over your houses. ஒரு மகிமையான தேவனுடைய பொன் அந்த அபிஷேக தைல வெளிச்சம் உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கப்பட்டிருப்பது போல் இருக்கிறது. Many of you have seen little angels in your homes. உங்கள் வீடுகளிலே குட்டி தேவ தூதர்களையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். Even your children have seen them. உங்கள் பிள்ளைகளும் தூதர்களை தரிசித்திருக்கிறார்கள். Your children have seen them. These little angels dressed like warriors with a little sword in their hands. யுத்த புருஷர்களைப் போல உடுத்தினவர்களாய் கையில் சிறிய பட்டயம் உள்ள இந்த தேவ தூதர்களை உங்கள் பிள்ளைகள் பார்த்திருக்கிறார்கள். The glory of God is going to come upon the Russian nations very soon. அதி சீக்கிரத்தில் ரஷ்ய தேசங்கள் மேல் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. The glory of
of God is going to manifest. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். And many people will come out of hiding to boldly proclaim the glory of God. மறைவிடங்களில் இருக்கிற அநேக ஜனங்கள் தேவனுடைய மகிமையை தைரியமாய் அறைகூவி அறிவிக்கும்படி வெளிவருவார்கள். Many of those who are in chains will be broken. சங்கிலிகளிலே கட்டப்பட்டு கிடக்கிற அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படும். The captives will be set free. சிறையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவீர்கள். And a trumpet will be put in your mouth. உங்கள் வாயிலும் ஒரு எக்காலம் வைக்கப்படும். And just as Elijah prepared the way of the Lord, கர்த்தருக்கு எலியா எப்படி வழியை ஆயத்தம் பண்ணினாரோ, you will go to prepare the way of the Lord in your city, in your nation. அதுபோலவே உங்கள் பட்டணத்திலும் உங்கள் தேசத்திலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் முன்னேறுவீர்கள். I see a small group of saints kneeling down and praying very fervently in the nation of France. பிரான்ஸ் தேசத்திலே ஒரு சிறு கூட்டம் பரிசுத்தவான்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். This is an Indian believers group. இந்திய விசுவாசிகளின் கூட்டம் ஜெபிக்கிறீர்கள். And most of them are all women there. அங்கிருக்கிறவர்களை பெரும்பாலானவர்கள் சகோதரிகள். And you saw the Saint Elijah visiting you all. பரிசுத்தவானாகிய எலியா தீர்க்கதரிசி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதை கண்டீர்கள். And you are all powerfully anointed at the moment of prayer. ஜெப வேளையின் பொழுது நீங்கள் அனைவரும் மகா வல்லமையாக அபிஷேகிக்கப்பட்டீர்கள். Some of you saw trumpets being given to you all. உங்களிலே பலர் உங்கள் அனைவருக்கும் எக்காலம் கொடுக்கப்படுகிறதையும் தரிசித்தீர்கள். And you didn't know what these trumpets were. இந்த எக்காலங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியாதிருந்தது. This is trumpet to blow to prepare the way of the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நீங்கள் ஊதுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் எக்காலங்கள் இவைகள். The nation of France is going to experience a visitation of God. பிரான்ஸ் தேசம் கர்த்தரால் சந்திக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. But before that it must be cleansed. ஆனால் அதற்கு முன்பதாக தேசம் சுத்திகரிக்கப்பட Thank you, வேண்டும். wonderful God. நன்றி அற்புத தேவனே. God is going to send his mighty army of angels into the nation of Germany. ஜெர்மன் தேசத்துக்குள்ளாக தேவன் தம்முடைய Before the evil one rises up, பொல்லாங்கன் எழும்புவதற்கு முன்பதாக God will send to station his angels. தேவன் தம்முடைய தூதர்களை அவரவர்கள் நிலைகளிலே நிறுத்துவார். Especially this army of angels will stand guard around the churches in Germany. அதிலும் மிக விசேஷமாக இந்த தேவதூதருடைய சேனை ஜெர்மன் தேசத்தின் திருச்சபையின் காவல் பணியில் நிற்பார்கள். Beware of the mark of the beast. மிருகத்தின் முத்திரையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Before it is implemented worldwide, it will come in a very subtle manner. உலகளாவிய நிலையிலே அது அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பதாக மகா தந்திரமாய் நுழைந்து வரும். Especially the nations in Europe, beware. அதிலும் மிக குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கும் தேசங்களே ஜாக்கிரதையாயிருங்கள். Let hands be lifted up in the nations of Europe. ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற தேசத்தின் கரங்கள் உயர்த்தப்படட்டும். And pray unto the living God. ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபியுங்கள். Let houses of light of prayer be sprung forth in the places of Europe. ஐரோப்பாவில் இருக்கிற இடங்களிலே ஜெபிக்கக்கூடிய ஒளி இல்லங்கள் ஆங்காங்கே பிறப்பிக்கப்பட்டு முளைத்தெழும்புவதாக. Even together you become a lighthouse of prayer. இரண்டு பேராக நீங்கள் கூடி ஜெபிக்க வந்தாலும் அது ஒரு ஜெபிக்கக்கூடிய கலங்கரை இல்லமாய் மாறிவிடும். The Holy Spirit shows me now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எனக்கு காண்பிக்கிறார். An evil serpent will pass through the waters between Europe and England. ஐரோப்பாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடைப்பட்ட தண்ணீரின் ஊடாக ஒரு பொல்லாத சர்ப்பம் கடந்து வரும். And evil is determined upon the nation of the United Kingdom. ஒருங்கிணைந்த ராஜ்யங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. Except the people of God bend their knees, lift up their hands and pray. தேசத்தில் குடியிருக்கும் தேவ ஜனங்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபித்தால் ஒழிய This evil serpent that is now swimming in the waters near the United Kingdom will rise upon the nation. ஒருங்கிணைந்த ராஜ்யங்களுக்கு அருகான நீர்நிலைகளில் நீந்திக் கொண்டிருக்கும் இந்த பொல்லாத விஷம் நிறைந்த சர்ப்பம் அந்த தேசத்தின் மீது சீறி பாய்ந்து விடும். And I see right now many hideous creatures waiting to come out from hiding in the nation of the United Kingdom. ஒருங்கிணைந்த ராஜ்யங்களின் தேசத்திலே மறைந்திருக்கக்கூடிய பயங்கரமான மிருகங்கள் இப்பொழுது தங்கள் ஒளிப்பிடத்தை விட்டு சீர்வதற்கு ஆயத்தமாயிருப்பதை பார்க்கிறேன். They are hidden underground. அவைகள் நிலவரைக்கு கீழே மறைந்திருக்கின்றன. Very hideous creatures. மகா பயங்கரமான மோசமான சிருஷ்டிகள்.
They look like rhinoceros. பார்ப்பதற்கு நீர் யானைகளைப் போல் இருக்கின்றன, Rhinoceros. காண்டாமிருகங்களைப் போல் இருக்கின்றன. But they are not looking exactly like that. ஆனால் அப்படியே காண்டாமிருகம் போலவும் இல்லை. But they have that strength like that. ஆனால் காண்டாமிருகத்துக்கொத்த கடும் பலனவைகளுக்குண்டு. And they will use their horns to crawl from underneath to come up. பூமியின் கீழ் இருந்து மேல் வருவதற்காய் தங்கள் கொம்புகளை அப்படியே ஊன்றி குத்தி கிழித்து வெளியே வரும். And it will infiltrate into the government of the United Kingdom. ஒருங்கிணைந்த ராஜ்யங்களின் அரசாங்கங்களுக்குள் ஊடுருவும். Let hands be lifted up in prayer. ஜெபிக்கிற கைகள் உயருவதாக. Thank you, mighty God. வல்ல தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். The Spirit of the living God is going to sweep over the nations of the world. தேவனுடைய ஆவியானவர் உலக தேசங்களின் ஊடாய் பரவி பாய்வார். That which has been determined in the heart of God from eons of time. காலங்களின் துவக்கத்தில் இருந்தே தேவனுடைய இருதயங்களிலே தீர்மானிக்கப்பட்டவைகள் யாவும் The wings of the Holy Spirit are going to fly over the nations. பரிசுத்த ஆவியானுடைய செட்டைகள் தேசங்களின் மேல் சிறகடித்து பறக்கும். I see right now the wings of the Holy Spirit flying over the Middle East. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானுடைய செட்டைகள் இப்பொழுது பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். It has seen much bloodshed. அதிகமான இரத்தம் சிந்துதலை பார்த்துவிட்டன. Now the wings will bring healing in that region. இப்பொழுது அந்த பகுதி முழுவதும் இந்த செட்டைகள் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். But the people of God in the region should rise up in boldness. மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் தேவனுடைய ஜனங்கள் தைரியமாய் எழும்ப வேண்டும். They should not only care for their stomach. தங்கள் வயிற்றை குறித்து மட்டும் அவர்கள் கரிசனை கொள்ளக்கூடாது. They should lift up their hands to worship the Lord. கர்த்தரை ஆராதிக்க தங்கள் கரங்களை உயர்த்த வேண்டும். To set up lighthouses of prayer. அநேக ஜெபிக்கக்கூடிய கலங்கரை விளக்கு போன்ற இல்லங்களை அமைக்க வேண்டும். To be a catalyst, a salt and a light in those nations. அந்த தேசத்திலே தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட உப்பாக வெளிச்சமாக நீங்கள் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். God is going to raise up prophets in the Middle East. மத்திய கிழக்குகளில் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். I see many people who have been foreordained by God. தேவனால் இதற்கென்றே முன் குறிக்கப்பட்ட பலரை நான் பார்க்கிறேன். Many Indians are there. அநேக இந்திய மக்கள் இங்கு இருக்கிறீர்கள். They have already been foreordained by God. இதற்காகவே நீங்கள் ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். You have been sealed by God. தேவனால் நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள். So rise up from obscurity. ஆகவே உங்கள் அற்பமான மறைவிடத்திலிருந்து வெளியே எழுந்து வாருங்கள். The spirit of Elijah will come upon you. எலியாவின் ஆவி உங்கள் மேல் இறங்கி வரும். And the power of Elijah will come. எலியாவின் பலமும் உங்கள் மேல் இறங்கி வரும். To strengthen and embolden you. உங்களை பலப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும்படியாக. The nations in the Middle East must get ready for a mighty visitation of God. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் தேவனுடைய ஒரு பலமான வல்ல சந்திப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். Listen again, people living in the Middle East. மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே திரும்பவும் கவனமாய் கேளுங்கள். The glory of God is going to sweep in the Middle East. மத்திய கிழக்கு பகுதியினூடாக தேவனுடைய மகிமை அலையலையாய் பரவி பாயும். This is God fulfilling a promise he made to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே இந்த காரியம் இருக்கும். That even his son Ishmael will be blessed. இஸ்மவேலாகிய ஆபிரகாமின் குமாரனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்ன வார்த்தை. So now the time has come for God to answer the prayer and the vow he made with Abraham. ஆபிரகாம் பிள்ளையாண்டானுடைய பிழைப்புக்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான காலம் கனிந்து விட்டது. The veil and the bondage over the Middle East will be broken. மத்திய கிழக்கின் மேல் இருக்கிற நுகத்தடியின் அடிமை தலையும் அதன் மேல் இருக்கிற திரையின் முக்காடும் இப்பொழுது உடைத்து நீக்கப்படும். And the light of the glory of the Lord Jesus will begin to shine on their faces. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பேரொளி வெளிச்சம் அவர்களுடைய முகங்களிலே பிரகாசித்து வீசும். Thank you, wonderful Lord Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Come on, everybody, lift up your holy hand. எல்லாரும் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். And let's bless the name of our living God. நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய திருநாமத்தை வாழ்த்தி போற்றுவோம். He is a good God. இவர் நல்ல தேவன். His grace and mercy endures forever and ever. இவர் இரக்கமும் கிருபையும் என்றென்றைக்கும் உள்ள சதா நாட்களிலும் இருக்கிறது. Come on, open your mouth. நன்றாய் வாயை திறங்கள். Give thanks to him. அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. Lift up your hands. என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. Come on, lift up your hands. என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். Everybody lift up your hands. என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. Let's clap our hands and give glory to the living God. கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. Please be seated. தயவு செய்து அமருங்கள். Okay, let's take a short break right now. இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம். And we will gather back here exactly at 3:30. சரியாக 3:30 மணிக்கெல்லாம் இங்கே நாம் மீண்டும் திரும்ப கூடி வந்து விடுவோம். I am very kind today to you. இன்றைக்கு நான் உங்கள் மேல் ரொம்ப இரக்கமா இருக்கேன். Yesterday I gave you 15 minutes break. நேற்று 15 நிமிடம் இடைவெளி கொடுத்தேன். Today I am giving you 17 minutes of break. இன்றைக்கு 17 நிமிட இடைவெளி தருகிறேன். See how kind I am. எவ்வளவு இரக்கம் பாருங்க எனக்கு. Amen. ஆமென். 2 minutes extra today. 2 நிமிஷம் இன்றைக்கு கூடுதலாய் கொடுக்கிறது. Dismiss. கலைந்து செல்லலாம்.
is speaking to us through the signs in the heavens. வானத்தில் தோன்றும் அடையாளங்கள் மூலம் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். If you believe, you will see the glory of the Lord. Time will delay no longer. இனி காலம் செல்லாது. The Lord Jesus is coming again in our days. நீங்களும் ஏஞ்சல் டிவிக்காக ஜெபித்து அற்புதங்களை காண விரும்பினால் ஏஞ்சல் டிவி நடத்தும் பிரார்த்தனை கூடுகை. இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்கு விதையாக நாம் விதைக்க போகின்ற இந்த சில மணி துளி நேரமானது ஒரு மகிமையான நேரமாக உங்களுக்கும் எனக்கும் அமைய போகிறது. எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய் திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதாய் எங்கள்